ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். வணக்கம் வாக்காள பெருமக்களே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 2 months பேக் வந்து இந்த டெலிகிராமில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத ஒரு ஃபன்னியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ப்ளஸ் அது ஒரு அவேர்னஸ் வீடியோவும் கூட. நான் அந்த வீடியோ இப்போ ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கு. ஃபன்னின்றதை விட அதோட சீரியஸ்னஸ் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியலை. என்னன்னா, சரி சின்ன லெவல் ஸ்கேம் தானே, அங்கங்கே யாராச்சும் ஒரு ஆள் ஏமாந்துக்கிட்டு இருப்பாங்க, நியூஸில் வர்றது மட்டும்தான், நியூஸில் ஒரு ஆள் 2 பேரோடது மட்டும்தான் நம்மளை காட்டுறாங்க, சரி அவ்வளோதான் ஏமாந்துருக்காங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 3000 வியூஸ் போன என்னோட வீடியோலேயே வந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்து நான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது ஒரு பெரிய நெட்வொர்க்கிங்கை வச்சுக்கிட்டு பண்ணுற பெரிய லெவல் ஸ்கேம் போலையே அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவோட பார்ட் 2 கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ திருப்பி நான் பேச வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆல்ரெடி அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இல்லை இங்கே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல லிங்க் வரும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அந்த வீடியோவில் என்ன பேசணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் யாருன்னே தெரியாதவங்க, நான் வந்து ஒரு கம்பெனியோட ஹெச்ஆர், எங்களோட வேலையே வந்து செலிப்ரிட்டிஸ் இல்லைனா பெரிய பெரிய பிராண்டோட பேஜுக்கு வந்து லைக் வாங்கி கொடுக்குறது இல்லை ரிவ்யூஸ் வாங்கி கொடுக்குறது தான். நாங்கள் ஒரு ஏஜென்சி. நாங்கள் சொல்கிற பேஜுக்கு போய் நீங்கள் கூகுள் ரிவ்யூஸோ இல்லைனா நான் சொல்கிற யூடியூப் வீடியோ போய் லைக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு 50 ருபீஸ் மாதிரி 3 ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஃபஸ்ட் நான் உங்களுக்கு 200 தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பி நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா டெலிகிராம்லேருந்து இன்னொரு மெசேஜ் வரும், நான் தான் அந்த கம்பெனியோட ரிசப்ஷனிஸ்ட்டு, இனிமேல் நீங்கள் என்னையே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வரும். அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வாங்கி வெரிஃபை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நம்மளை ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவாங்க. குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட்டை வெரிஃபை பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நம்மளுக்கு 200 ருபீஸ் போட்டு விட்ருவாங்க. நம்மளுக்கு ரியல் மணி வந்துடும். அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு நம்பிக்கை வந்துடும். ஓகே, நம்ம டெய்லி வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்மளால் ஒரு 200 to 500 ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு உட்காந்து 500லேருந்து 1000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலான்னு சொல்கிறாங்களே, ஜஸ்ட் வந்து ரிவ்யூ கொடுக்குறது லைக் பண்ணுற வேலை தானே, பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தாட் வரும். அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு 2-3 டாஸ்க்குக்கு 200 500ன்னு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இனிமேல் நீங்கள் ப்ரீமியம் மெம்பர் ஆகிட்டீங்க, ஸோ இனிமேல் கமிஷன் பேசிஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கான டாஸ்க் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ டாஸ்க் கொடுக்குறதுக்கே நம்மகிட்ட காசு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து 1800 ரூபா எடுத்துக்கலாம். ஸோ 1 டேவோட ப்ராஃபிட் 1800 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 1000 ரூபா வாங்குவாங்க. அப்புறம் 5000 ரூபா கொடுத்தா 10,000 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட காசு வாங்க ஆரம்பித்து லேக்ஸ் கணக்கில் வந்து இழந்திருக்கிறதா நான் நியூஸில் படித்தேன். ஸோ அதனால் அந்த வீடியோவை நான் பண்ணேன். அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆகிட்டேன். என்னென்னா, நான் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் பின்டு கமெண்ட்டில் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் போட்டிருக்காரு, ஃப்ரெண்ட்ஸ் இந்த 200 ருபீஸ்க்கு ஆசைப்பட்டு இதை பண்ணாதீங்க. எனக்கும் இந்த மாதிரி டெய்லியும் குரூப் கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் சரி டெய்லியும் 400 to 500 ஏர்ன் பண்ணலான்னு பண்ணிட்டு இருந்தேன். சடனாக ஒரு நாள் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சைபர் கிரைம்லேருந்து லெட்டர் வந்துச்சு குஜராத்லேருந்து. லோக்கல் சைபர் கிரைமில் போய் விசாரித்து பார்த்தா குஜராத்தில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆக்கியிருக்கு. எப்படின்னு பார்த்தா தான் தெரியுது 200 ருபீஸ் ஸ்கேம் பண்ணின்னு. அதாவது ஸ்கேமர் குரூப் உங்களுக்கு கொடுக்குற 200 ருபீஸ் அவங்க காசு இல்லை, வேறு யாராவது ஸ்கேம் பண்ணி ஏமாத்துற மணியும் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ இந்த ஸ்கேம் ஆன பர்சன் கம்ப்ளைண்ட் ஆன மேலே நம்ம மேலேயும் கேஸ் வரும். நான் A4ல் இருக்கேன். A4ல் இருக்கிறதுனால நல்லதாக போச்சு, எனக்கு இப்போ ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் A1 to A3க்குள்ளே இருந்தால் நம்ம மேலே எஃப்ஐஆர் வரும். ஸோ டோன்ட் டேக் ரிஸ்க் ஃபார் 200 ருபீஸ் அப்படின்னு. நானும் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி 3 டாஸ்க்காக முடிச்சு நம்மளும் ஒரு 200 to 500 வந்து அவங்கள ஏமாற்றி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபன்னாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது, இப்போது ரியல் சினாரியோவில் என்ன நடந்திருக்குன்னா, இவரும் இந்த மாதிரி டெய்லி வந்து 200 to 500 வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் இவருக்கு சைபர் கிரைமில் இருந்து லெட்டர் வந்திருக்கு, இவர் மேலே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகி. அது என்னன்னா, குஜராத்தில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஸ்கேம் ஆகியிருக்காரு. ஸ்கேம் ஆனவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த ஃப்ராட் இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, அவர்கிட்ட இருந்து ஏமாத்துற மணிலேருந்து ஒரு 2000 வரைக்கும் இவரோட அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரும் ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் ஆயிருக்கு.
ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. வெயிட் அண்ட் வாட்ச், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொஞ்ச நாள் ஃப்ரீஸ் ஆயிரும், ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி மணி வந்துக்கிட்டே இருந்தால் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, இந்த வீடியோவை பார்த்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பியும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ தயவு செய்து உங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே இக்னோர் பண்ணிடுங்க, இல்லை பிளாக் பண்ணிடுங்க. ஒரு 200க்கோ 500க்கோ ஆசைப்பட்டு நீங்கள் வந்து சைபர் ரிஸ்கில் வந்து மாட்டிக்காதீங்க. அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, அது எனக்கு எந்தளவுக்கு உண்மை தெரியல. ஆனால் நிறைய பேர் சொல்கிறத பார்த்தா எனக்கு அது உண்மைன்ற மாதிரி தான் தோணுது. இப்போ நெக்ஸ்ட்டு அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் எத்தனை பேர் போட்டிருக்காங்க பாருங்கள், எனக்கு 5 lakhs போச்சு சார், எனக்கு 6 lakhs போச்சு சார் அப்படின்னாரு. இன்னொருத்தர் வந்து ப்ரோ எனக்கு 2 lakhs போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருந்தாரு. அவர் தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயே வந்து டிஎம் பண்ணியிருந்தாரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பல, பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எஸ்டர்டே உங்கள் யூடியூப் வீடியோ பார்த்தேன், டெலிகிராமில் இப்படி தான் நான். ஸோ நம்ம வீடியோ வந்து அவர் ஆல்ரெடி ஸ்கேம் ஆகிட்டாரு. ஸ்கேம் ஆனதுனால அந்த டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணுறதுக்காக யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருக்காரு. அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்திருக்கு. அதை பார்த்துட்டு நம்மளை கான்டாக்ட் பண்ணார். ஆக்சுவலாக அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதே டெலிகிராம் குரூப் தான், அதே டெலிகிராம் குரூப்பை அதே கான்செப்டில் வச்சு ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து நிறைய காசு கொடுத்துருக்காங்க. நிறைய காசு கொடுத்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 3 lakhs வந்து அவரோட வாலெட்ல ஆட் ஆயிருக்கு. ஸோ அவர் வந்து டாஸ்க் முடிக்க அவரோட வாலெட்டில் ஆட் ஆகும், அவர் எப்போனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து நம்ப வச்சுருக்காங்க. ஸோ அவர் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட அவரை வாலெட்டில் 3 lakhs இருந்திருக்கு. அந்த 3 lakhs வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்னொரு 3 lakhs கட்டினீங்க அப்படின்னா டோட்டலாக 8 lakhs வரும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் வேலெட்டில் 3 lakhs இருக்கு, நீங்கள் இன்னொரு 3 lakhs எங்களுக்கு பே பண்ணீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 6 lakhs பே பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து திருப்பி 8 lakhs வரும் அப்படின்னு சொல்லி அவர் முடியாது அப்படி இப்படின்னு பேரம் பேசி கடைசியாக 2 lakhs வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி கட்ட வச்சிருக்காங்க. ஆல்ரெடி அந்த அவர் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் வந்து அவர் வந்து அவரோட மணி அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரோட வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இவரும் அதை நம்பி சரி இவ்வளோ நாள் காசு கொடுத்துருக்காங்களே நம்ம கட்டி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹோம் லோன் இஎம்ஐ பே பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க. அவங்க நகையெல்லாம் விற்று நிறையா அதெல்லாம் சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட்டை இவர் கட்டியிருக்காரு. கட்டினதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணவே முடியலை. கான்டாக்ட் பண்ணாலும் திருப்பி காசு கேட்குறாங்களாம். ஸோ பிளாக் பண்ணலை, கான்டாக்ட் பண்ண முடியலை அப்படின்னா அவர் ஆல்ரெடி கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த பர்சன் இல்லை, வேற ஒரு பர்சன் வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே பர்சனா வேற ஒரு பேரில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நெட்ஒர்க்கில் இருந்து ஸோ நீங்கள் கட்டின 2 lakhs எங்களுக்கு வந்து பத்தலை, இந்த நெட்ஒர்க்கில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, சர்வரில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த டேக்ஸ் இருக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு 6 lakhs பே பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி 2 கட்டியிருக்கீங்க, இன்னொரு 6 கட்டினீங்கன்னா 8 ஆயிரும், உங்கள் வேலெட்டில் ஒரு 2 இருக்குது, டோட்டல் 10 இருக்கு. ஸோ நீங்கள் இன்னொரு 6 lakhs பே பண்ணீங்கன்னா டோட்டல் 15 lakhs எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிதான் நம்ம இன்னொரு கமெண்ட் காட்டணும் பார்த்தீங்களா, நம்மளுக்கு 6 lakhs போச்சு, 5 lakhs போச்சு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜாக அவங்ககிட்ட வாங்குறது தான் இந்த கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 15 lakhsலாம் ஒருத்தர் தொலைச்சிருக்காரு. அவர் கமெண்ட் போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டாரு, என்ன நினைச்சாருன்னு தெரியல ஒருத்தர். ஓகே, ஸோ அவர் இந்த மாதிரி இத்தனைக்கும் இவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் விசாரிச்சு பார்த்தா ஒரு 30 to 35 இருக்கிற ஒரு மிடில் ஏஜ் பர்சனாக தான் இருக்காரு. 18,000 தான் மந்த்லி சேலரி வாங்குறாராம். என்ன சொல்றது, இது நம்ம எவ்வளோ அவேர்னஸ் கொடுக்குறாங்க. இப்போ கூட ஃபோன் அட்டன் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த டோன் தானே வருது, இந்த மாதிரி தெரியாதவங்க லிங்க் கொடுத்தா ப்ரெஸ் பண்ணாதீங்க, கேஒய்சி கேட்டால் கொடுக்காதீங்க, ஈஸியாக பணம் சம்பாதிக்கிற மெத்தட் இருக்குன்னு சொன்னால் அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஏமாந்தவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க, படிக்காதவங்க, ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, சிட்டியில் இருந்துக்கிட்டு எல்லா கேட்ஜெட்ஸும் யூஸ் பண்ண தெரிஞ்சுட்டு இவர் ட்ரேடிங்கில் இருக்காராம். இப்போ 2 lakhs போயிருச்சு அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணவர் வந்து ட்ரேடிங்கில் இருக்கேன்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஐயோ, எவ்வளோ நாலேஜ் இருந்தும், அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு பேராசன்றது, ரியலி சாரி நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கு. ஏன்னா
ஏமாந்துருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு மன உளைச்சல்ல இருப்பாங்க. அது எல்லாமே கரெக்ட் தான். பட் ஒரு பேராசைய தான் அவங்க வந்து இந்த இந்த ஸ்கேம்க்கே வந்து இவனுங்க வந்து ஒரு பேஸா வச்சிருக்கிறதே மக்களோட பேராசை தான். ஸோ ஈஸியா பணம் சம்பாதிக்கிற முறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல ஒண்ணு கிடையவே கிடையாது. சரிங்களா? ஈஸியா பணம் சம்பாதிக்கிறது அந்த ஸ்கேமர் தான். ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இவரோட கதை இன்னும் கேட்க கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்கிட்டயே வந்து ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க, பார்ட் டைம் ஜாப், இல்லைன்னா வந்து நான் வந்து 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ண போறேன் இனிமே. 8 ஹவர்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு வந்தா 18,000 வரும். அதை வச்சு ஃபேமிலி ரன் பண்ணிக்கிறேன். இந்த 2 lakhs வந்து கடன் வாங்கி தான் கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா ஜுவல் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் இப்போ இஎம்ஐ கட்டணும். ஸோ வந்து 24 ஹவர்ஸும் நான் பைக் டாக்ஸியும் ஃபுட் டெலிவரியும் பண்ண போறேன். எனக்கு வந்து நெக்ஸ்ட் 3 monthsக்கு தூக்கமே கிடையாது அப்படின்றாரு. எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு இது பண்ணிட்டு இன்னொருத்தர் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து அனுப்பியிருந்தாரு. ப்ரோ வெரி யூஸ்ஃபுல் வீடியோ ப்ரோ உங்கள் வீடியோ, பட் 2 week முன்னாடி பார்த்துருந்தா சேவ் பண்ணியிருப்பேன் ப்ரோ அப்படின்னு. ஸோ இன்னொருத்தர் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் இழந்திருக்காரு. அரௌண்ட் ஒரு 15K கிட்ட லூஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, உங்கள் வீடியோ ஒரு 2 weeks முன்னாடி பார்த்துருந்தா அந்த அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. 15,000ன்றது வந்து சின்ன அமௌண்ட் கிடையாது. பட் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது 15,000ன்றது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இந்த மாதிரி வெளியே சொன்னவங்க நம்ம வீடியோ பார்த்தவங்களே எத்தனை பேர் இருக்காங்க, இன்னும் வெளியே சொல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, சொசைட்டிக்கு பயந்துகிட்டு எத்தனை பேர் இருப்பாங்க, வெளியே சொன்னா அசிங்கமாயிருமோன்ட்டு எத்தனை பேர் இருப்பாங்க. ஏன்னா ஃபேஸ் பார்த்தது இல்லை, கம்பெனி பேர் இல்லை, ஒரு ப்ராப்பரான ரெசிப்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. இவங்க யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண ஐடி மட்டும்தான் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கே இருக்கான் எதுவுமே பண்ண முடியாது. அவன் விபிஎனை போட்டு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ எந்த ஒரு பேஸ், இப்போது நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 2 மாத்திரை எழுதி கொடுத்தாலே வந்து படித்து முடித்த டாக்டர்கிட்டே வந்து இது சேஃபாக, சைடு எஃபெக்டாக, வயிறு வலிக்குமா, இவ்வளோ கேள்வி கேட்குறோம். ஆனால் ஒரு எவனே தெரியாமல் ஒருத்தன் வந்து பேராசையை காட்டினோடனே 1 லட்சம் கொடுத்தா 3 லட்சம், 3 லட்சம் கொடுத்தா 8 லட்சம்னு சொன்னோடனே உடனே காசு அள்ளி கொடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லாமே மிடில் கிளாஸ், எல்லாமே கடன் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்போ நிறைய ஸ்கேம் போய்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு எதுலையுமே சிக்காதீங்க. திருப்பி 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 சொல்கிறேன், ஈஸியாக பணம் சம்பாதிக்கிற முறை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதே மாதிரி யாருக்கிட்டையுமே உங்களோட கேஒய்சியை கொடுக்காதீங்க. சாதாரண ஜெராக்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு யார் கேட்டாலுமே கொடுக்காதீங்க. எந்த லிங்கையுமே ப்ரெஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போ புதுசாக இன்னொன்று என்னென்னா, உங்கள் ஜிபே, ஃபோன்பேயில் வந்து தெரியாமல் ஒரு அமௌண்ட் புது நம்பர்லேருந்து ஒரு 500, 1000 அந்த மாதிரி வரும். சரிங்களா? அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, சார் தெரியாமல் போட்டேன் சார், திருப்பி போட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்மளும் சரி ஓகே சார் நாங்கள் திருப்பி போட்டுறோம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே வந்து நம்மளுக்கு ஜிபேல ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. இப்போ 5000 ரூபா மிஸ் மேட்ச் ஆகி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 50,000 ரெக்வஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும், காசு ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூபிஐயில் அனுப்பும் போதும் ரொம்ப கவனமாக இருங்க. யார்கிட்டையுமே யூபிஐ ஐடி கூட கொடுக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, ஏன் உங்கள் பையன், உங்கள் அப்பா அம்மா யாராக இருந்தாலும் பாஸ்வேர்டை ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அப்படி அப்படியே வாய் மூலமா பரவக்கூடியது தான். ஏன்னா நான் வீட்டில் இருக்கிறவங்கள நம்பாதீங்கன்னுலாம் சொல்லலை. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அப்படியே நம்ம ஒரு ஆளுக்கு தான் தெரியணும். அப்படியே நீங்கள் அப்பாட்ட சொல்லுவீங்க, அடுத்து உங்கள் அம்மா அவங்ககிட்ட சொல்லுவாங்க, அப்படியே சொல்லிட்டு எப்படி ஷேர் ஆகுதுன்னே தெரியாத நிலமையில ப்ரைவசி அப்படின்றது ஒன்று இல்லாமல் போய்கிட்டு இருக்கு இந்த காலத்தில். தயவு செய்து சைபர் ஸ்கேம்ஸ் கிட்ட மாட்டாதீங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் பணம் இழந்த எல்லாருக்குமே கூடி சீக்கிரம் நான் வந்து நல்ல நியூஸ் வரணும், திருப்பி கிடைக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல்.